உடம்பு இளைக்கணும்னா எத்தனை வேளைங்க சார் சாப்பிடணும்? ஆதிகால மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அப்போலாம் அந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா? அந்த ஃபோரேஜிங் பீப்பிள் அவனுங்க வந்து ஒரு குரூப்பா காலையில எழுந்துச்சோனே வேட்டைக்கு போவாங்களாம். ஒரு பன்றியோ அல்லது ஒரு காட்டெருமையோ வேட்டையாடி தூக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு ஈவினிங் சமையல் தான் சமைக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட் லேட்டா வரைக்கும் நல்லா ஆடி பாடி அந்த உணவ கொண்டாடி சாப்பிட்டு தூங்குவாங்க. 10,000 வருடங்களுக்கு முன்னாடி விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுட் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடக்கூடிய டைம் அதிகமாச்சு. 2 வேளை, 3 வேளை உணவுகள் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற நுகர்வோர் கலாச்சாரத்தில வந்து எப்ப வேணாலும் சாப்பாடு எங்க வேணாலும் கிடைக்குங்கிற மாரி ஆயிருச்சு. எவ்வளோ வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட அட்வைஸ் வந்து 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா நல்லது. சத்தான குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவா சாப்பிடுறது நல்லது. பசித்தால் மட்டுமே சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசி அடங்கினோன சாப்பிட நிறுத்திறது நல்லது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பசிக்காக சாப்பிட்றது ஒரு 95% ருசிக்காக சாப்பிடுவது ஒரு குறைந்தது 5% மட்டும் இருந்துச்சுன்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும்.